பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் பிபவரேஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிசி மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம் தான் நம்ம பார்க்க போகிற டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In a rhombus, one side 5 meter and one diagonal 8 meter, find the other diagonal. பாருங்க, ரோம்பஸ் ப்ராப்ளம். இதுல ஒரு சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மீட்டர் அண்ட் டைகனல், அது D1. என்ன டைகனல் கொடுத்திருக்காங்களோ அது D1 ன்னு எடுத்துக்கலாம். D1 னா 8 மீட்டர். சரிங்களா? இப்போ D2 கண்டுபிடிக்கணும். சைடு வந்து நம்ம ஜெனரலா A ன்னு சொல்லிக்கலாம். சைடு டைகனல் தெரிஞ்சா நம்ம அடுத்த டைகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர். சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 4 into a ஸ்கொயர்னா என்னதுன்னா 5 ஸ்கொயர் 25 minus d1 ஸ்கொயர்னா என்னதுன்னா 64. சோ அப்ப பாத்தீங்கன்னா 4 into 25 100 minus 64 plus square root of 36. இது வந்து d2 அப்படினா d2 ன்றது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6. 36 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்னன்னா 6. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுதா? இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? In a parallelogram, A equal to 300 cm square na area and base is 15 cm, find height. So இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு parallelogram எடுத்துக்கிட்டாங்க. இந்த parallelogramல area equal to 300 நமக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுல base வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 15. இப்போ area of a parallelogram என்ன அப்படினா base into height. ஏரியா ஆஃப் parallelogram என்னது? பேஸ் னா இந்த மெஷர் தான், இதான் நமக்கு பேஸ். ஹைட் னா இந்த மெஷர். சரிங்களா? பேஸ் இன்டு ஹைட். சோ அப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 300 பேஸ் வந்து 15 இன்டு ஹைட். அப்ப this implies 300 by 15 equal to நமக்கு ஹைட். சோ அப்போ 15 300 ல எத்தனை 15 இருக்கும்? 20 15 இருக்கும். அப்ப 20 15 equal to 300 னால our height of parallelogram என்னவா இருக்கும்? 20 சென்டிமீட்டரா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த தேர்ட் क्वेश्चन பார்க்கலாமா? in a hemisphere, இப்போ வந்து hemisphere SA அப்படினா surface area. in a hemisphere surface area equal to 2772 centimeter square, then what is TSE? இப்போ பாருங்க 293 ல hemisphere சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஹெமிஸ்பியர்னா என்ன? இப்போ அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ given என்ன சொல்லிருக்காங்கன்னா surface area equal to 2772. சரியா? 2772 centimeter square. இப்போ surface area of a hemisphere என்ன அப்படினு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? surface area of a hemisphere பார்க்கலாமா? surface area of a hemisphere என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 pi r square. இதுதான் நம்மளுடைய surface area. இது என்ன அப்படினா 2772. This implies what is our pi r square? pi r square முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? சரி, அப்ப pi r square என்ன ஆகும்னா 2772 by 2 கிடைக்கும். அதாவது 1 7 ல 3 2s ஆர் இருக்கும். மறுபடியும் பேலன்ஸ் 1 17 ல 8 இருக்குமா? மறுபடியும் 16 8 2s ஆர் 16, பேலன்ஸ் 1 ல 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். சரி, ஏன் நான் pi r ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன்? நமக்கு क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா TSE of a hemisphere. TSE of a hemisphere னா என்ன அப்படினா 2 pi r ஸ்கொயர் பிளஸ் ஒரு pi r ஸ்கொயர். சரிங்களா? 2 pi r ஸ்கொயர் பிளஸ் pi r ஸ்கொயர். இந்த 2 pi r ஸ்கொயர்ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ஹெமிஸ்பியர்ல ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா? அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் 2 pi r ஸ்கொயர் பிளஸ் pi r ஸ்கொயர். சோ அப்ப 2 pi r ஸ்கொயர் நம்மகிட்ட என்ன இருக்கு? 2772
பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1386. ஸோ இதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் கிடைச்சிரும். ஸோ அப்போ 2 6 என்னது 8, 7 8 15, பேலன்ஸ் 1, 7 3 10, 10 ஒரு 1 1, 11 மறுபடியும் பேலன்ஸ் 1 2 1, 2 plus 1 3, 3 plus 1 நமக்கு என்ன கிடைக்குது இங்க 4 கிடைக்குது. சரிங்களா? 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானா? இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 294 பார்க்கலாம். the exterior angles in a pentagon are in the ratio 6:3:4:3:2 எப்படி சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம என்னன்னா ஒரு பென்டகன் கொடுத்திருக்காங்க. பென்டகன்னா 5 சைடு கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம வந்து என்னன்னா ரெகுலர் பென்டகனா இர்ரெகுலர் பென்டகனா அப்படின்னு பார்க்கணும். ரெகுலர் பென்டகன்னா பென்டகன்ல இருக்கிற எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அதே போல ஆங்கிள்ஸ் இது வந்து இர்ரெகுலர் பென்டகனா இருந்தா இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். வேற வேற ரேஷியோவில் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து இர்ரெகுலர் பென்டகன் அப்படின்னு அர்த்தம். சரி பாருங்க, the exterior angles in a pentagon are in the ratio அப்படின்னா அது வந்து ஒரு irregular pentagon. ஆனா அதுக்கு 5 sides தான் இருக்கும். வெவ்வேறு அளவுகள்ல அந்த 5 sides இருக்கும். அதனால angles வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. சரி எப்படி இருந்தா என்ன? இப்போ sum of exterior angle அதை எடுத்துக்குவோம். sum of exterior angle in a pentagon. சரிங்களா? sum of exterior angle in a pentagon வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி. நீங்க இருக்கிற எல்லா வெளியில இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பென்டகன்ல irregular இருந்தாலும் சரி ரெகுலரா இருந்தாலும் சரி sum of exterior angles in a pentagon வந்து 5 angles இருக்கும். ஏன்னா பென்டகன்னா 5 sides இருக்கு. சோ அதனால 360 டிகிரி. இங்க the angles are in the ratio கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா ரேஷியோல கொடுத்திருக்கிறதுனால 6x plus 3x plus 4x plus 3x plus 2x equal to 360 degree அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி இப்போ எல்லாம் ஆட் பண்ணா 6 3 9, 9 plus 4 13, 13 plus 3 16, 16 plus 2 18, x equal to 360 degree. அப்படின்னா x என்ன அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 220 கிடைக்குது. சரிங்களா? அப்போ the exterior angles நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் exterior angles எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது 6x இல்லையா? 6 into 20 என்னது 120, 3 into 20 என்னது 60, 4 into 20 என்ன 80, 3 into 20 என்ன 60 and 2 into 20 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ ரிலேஷன் என்ன பண்றீங்கன்னா ரிலேஷன் between exterior and interior angles in a pentagon or n-gon. இப்போ ரிலேஷன் between எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sum of the angles வந்து என்ன இருக்கும்? sum of angles வந்து 180 டிகிரி இருக்கும். sum of angles வந்து என்ன இருக்கும்? எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் உள்ள sum of angles வந்து 180 டிகிரி. இதான் ப்ராப்பர்ட்டி. சோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க find all interior angles னு சொல்லிருக்காங்க. find all interior angle. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து என்னன்னா 120. அப்ப ஃபர்ஸ்ட் இன்டீரியர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் 120 அப்படினா ஃபர்ஸ்ட் இன்டீரியர் வந்து என்னவா இருந்திருக்கணும்? என்ன சொல்லிருக்காங்க? sum of angles interior plus sum of exterior வந்து 180 டிகிரி. இங்க எக்ஸ்டீரியரே 120 அப்படினா இதோட இது எது கூட ஆட் பண்ணா நமக்கு வந்து 180 கிடைக்கும்னு பாருங்க 60 கிடைக்கும். இதுதான் sum. ஃபர்ஸ்ட் வந்து 120 எக்ஸ்டீரியர்னா 120 இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கான இன்டீரியர் ஆங்கிள் வந்து 60. அடுத்து செகண்ட் வந்து பாருங்க
செகண்ட் எக்ஸ்டீரியர் 60 இருக்கு. செகண்ட் எக்ஸ்டீரியர் 60னா அதோட இன்டீரியர் என்னவா இருக்கும் அப்படின்னா 60 கூட எதை ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 கிடைக்கும்னு பாருங்க. அது வந்து 120. சரிங்களா? இப்போ அடுத்து தேர்ட் எக்ஸ்டீரியர் வந்து 80. தேர்ட் எக்ஸ்டீரியர் 80னா அதுக்கு இன்டீரியர் வந்து என்னவா இருந்திருக்கும்? இங்க 100 இருக்கு, இங்க வந்து 80 இருக்குன்னா அப்ப வந்து அதோட இன்டீரியர் வந்து என்னவா இருக்கணும்? 100. அப்பதான் 100 plus 80 180. 60 plus 120 180. 120 60 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அதே 180 கிடைக்கும். இப்போ fourth எக்ஸ்டீரியர் வந்து 60 தான். 60 ஓட இன்டீரியர் என்னவா இருந்திருக்கலாம்? 120 தான் இருந்திருக்கும். 120 plus 60 180. அதே போல fifth இன்டீரியர் ஆங்கிள் என்னவா இருந்திருக்கணும்? இங்க 40 தான் இருக்கு. சரியா? அப்போ இதுக்கான இது வந்து எக்ஸ்டீரியர் இல்லையா? ஃபிஃப்த் எக்ஸ்டீரியர். அப்போ இதுக்கான இன்டீரியர் வந்து என்னவா இருந்திருக்கணும்? அப்போ 140 இருந்திருக்கணும். சரிங்களா? அப்போ 140 plus 40 என்ன வந்துருது? 180. ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிளும் சம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்னா 180 கிடைக்கணும். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. சரிங்களா? புரிஞ்சுதா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Which of find false statement in a parallelogram? இங்க 4 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. இது ஜெனரலா பார்த்துக்கலாம். opposite sides are parallel அப்படினு சொல்லிருக்காங்க. parallelogram இதான் எடுத்துக்கிட்டோம் நம்ம. இந்த parallelogramல opposite sides are எப்படி இருக்கு? parallel இருக்குங்களா? அப்ப first option correct. ஆனா क्वेश्चन என்ன அப்படினா false statement. செகண்ட் வந்து opposite angles and sides are equal. இதுதான் opposite angles. சோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதே போல இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ் பாருங்க. இங்க என்ன சைடு இருக்கோ அதே தான் ஆப்போசிட்ல இருக்கும். இந்த இடத்துல என்ன பேஸ் இருக்கோ அதே தான் டாப்லயும் இருக்கும். இங்க லெஃப்ட்ல என்ன லெந்த் இருக்கோ அதே தான் ரைட்ல இருக்கும். சோ அதனால ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். क्वेश्चन வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இந்த டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டயகனல்ஸ் வந்து வரைஞ்சு பார்த்துடலாமா? இங்க பாருங்க டயகனல்ஸ். சோ parallelogramல ஒரு டயகனல் லென்த்தா இருக்கும், இன்னொரு டயகனல் வந்து ஷார்ட்டா இருக்கும். அப்ப டயகனல்ஸ் வந்து இந்த parallelogramல டயகனல்ஸ் have different length. வெவ்வேறான லென்த் இருக்கும். ஏன்னா ஒரு டயகனல் லாங்கா இருக்கும், இன்னொரு டயகனல் வந்து எப்படி இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். அப்ப இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். fourth one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா diagonals bisect each other. இப்போ பாத்தீங்கன்னா bisectனா என்ன அர்த்தம்னா அந்த diagonal intersect ஆகும்போது இது வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு டயகனலுமே வந்து என்ன ஆகும்? சரியா சென்டர்ல டிவைட் ஆகும். அதுதான் bisect each other. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ அப்ப இதுல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா diagonals are equal னு சொல்லிருக்காங்க இல்லையா? அதுதான் நமக்கான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு டயகனல் லாங்கா இருக்கும், இன்னொரு டயகனல் வந்து ஷார்ட்டரா இருக்கும். சரியா? அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாமா? ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. ராஜு starts walking towards south. After walking 20 meter, he turns towards north and walks 8 meter. Again, he turns towards east and walks 5 meter. Find the distance and direction from the starting point to terminal point. So இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேப்பா ஒரு டிராயிங் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டோம் அப்படினா தான் நம்மளால அதை கிளியரா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இன் ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா this is north and this is south side. சோ இது வந்து என்ன அப்படினா வெஸ்ட் சைடு, இது வந்து என்ன அப்படினா ஈஸ்ட் சைடு. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ராஜு starts walking towards south. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ ராஜு starts walking towards south side. என்ன மீட்டர்னா 20 மீட்டர். சரிங்களா? he turns towards north. again இது வந்து south இல்லீங்களா? ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து சவுத் டைரக்ஷன்ல நடந்தாரு. மறுபடியும் என்ன பண்றாருன்னா மறுபடியும் he travels towards north. சரிங்களா? என்ன சொல்றாங்க? towards north and walks 8 meter. இப்போ நார்த் சைடுக்கு 8 மீட்டர் போயிட்டாரு. சரிங்களா? then again he turns towards east. east னா இந்த சைடு. அப்ப என்ன பண்றோம்? east னா இந்த சைடுல turns towards east and walks 5 meter. சரிங்களா? சரி,
இப்போ என்ன கேக்குறாங்க, find the distance and direction from the starting point. இது வந்து terminal point, இது வந்து starting point. இப்போ என்னன்னா இந்த distance கேக்குறாங்க. இது starting pointல இருந்து terminal pointக்கான distance. First thing. இப்போ என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த லெந்த் வந்து பேஸ் லெந்த் வந்து நமக்கு என்ன தெரியும்னா 5 மீட்டர்னு தெரியும். இப்போ பாருங்க இந்த டோட்டலா ஒரு ஃபர்ஸ்ட் நடந்தது 20, மறுபடியும் ரிவர்ஸ்ல போனது 8 மீட்டர். அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 20 minus 8 வந்து 12 மீட்டரா இருக்கும். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கும்? 12 மீட்டரா இருக்கும். அண்ட் ஏன்னா 8 மீட்டர் ரிவர்ஸ்ல வந்துட்டாரு இல்லையா, 20 மீட்டர் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல நார்த் சைடே வந்ததுனால நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை 12ன்னு வச்சுக்கிட்டோம். இது வந்து 5 மீட்டர் டுவார்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து டெர்மினல் பாயிண்ட். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃப்ரேம் பண்ணுது. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணும்போது இது வந்து நம்ம டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். பித்தாகரஸ் ரிசல்ட். அப்போ நம்ம என்ன பண்றோம், 12 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 144 பிளஸ் 25, இது வந்து 169. அப்படின்னா எக்ஸ் வந்து என்னதுங்க 13 மீட்டர். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா 13 மீட்டர் தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து டெர்மினல் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 13 மீட்டர். क्वेश्चन வந்து என்ன, find the distance and direction from the starting point. இப்போ டைரக்ஷன் கேக்குறாங்க. டைரக்ஷனா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது என்ன டைரக்ஷன் இருக்கு இங்க பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருந்தாலுமே இங்க டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கோம். இது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா நீங்க வந்து ஈஸ்ட் சைடு போனீங்கன்னா இது ஈஸ்ட்னு சொல்லலாம், இது வந்து சவுத்னு சொல்லலாம். அப்ப இந்த டெர்மினல் பாயிண்ட் என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? இது என்னவா இருக்கு, சவுத் ஈஸ்ட் பொசிஷன். இது புரியுதுங்களா? பாருங்க, இது வந்து கரெக்டா போனா ஈஸ்ட், இது நேரா போனா நார்த், மேல போனா டுவார்ட்ஸ் அப்போர்ட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா நார்த், லெஃப்ட்ல வந்தீங்கன்னா வெஸ்ட், ரைட்ல போனீங்கன்னா ஈஸ்ட். ஆனா டெர்மினல் பாயிண்ட் வந்து சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் கிராஸ் பொசிஷன்ல இருக்கிறதுனால அது சவுத் ஈஸ்ட் பொசிஷன் நாம சொல்லிக்கிறோம். சரிங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்க போறீங்க. இங்க பாருங்க நிறைய லைன்ஸ் இருக்கிறதுனால இது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். A ladder of 25 feet length reaches a window which is 20 feet above from the ground level. இப்ப பாருங்க இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் இவ்வளோ அகலம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்ல இங்க ஒரு இடத்துல லேடரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோட் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரோட் லெவல்ல இங்க லேடரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சைடு ஆஃப் த ஸ்ட்ரீட்டோட ஒரு சைடுல நம்ம லேடரை வந்து சாட்சி வச்சிருக்கோம். இப்போ லேடரை சாட்சி, இதனுடைய டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 20 feet above இது விண்டோ, இது வந்து reaches a window. இந்த இடத்துல வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. இந்த reaches the window which is 20 feet above from the ground level. இதுதான் ரோடு, கிரவுண்ட் லெவல் சொல்லிட்டோம். ஸோ இந்த 25 feet ladder 20 feet உயரத்துல இருக்கிற ஒரு ஜன்னல ஒரு சைடோட, தெருவோட ஒரு சைடுல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா keeping its foot at the same point. அதாவது லேடருடைய ஃபூட்டை வந்து ஒரே பாயிண்ட்ல நம்ம அப்படியே வச்சிட்டு the ladder is turned the other side of the street. இது ஸ்ட்ரீட்டோட other side of the street and now reaches a window 7 feet high. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இருந்து ஒரு 7 feet ஹைல ஒரு விண்டோ இருக்கு. இப்போ என்ன பண்றோம், இந்த ஃபுட் இருக்கு இல்லீங்களா, இத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, புரியுதுல எல்லாருக்கும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லேடரை மட்டும் அந்த பக்கம் சாய்க்கிறோம். அப்படி சாய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து டச் பண்ணுது. அப்போ அதே ஃபீட் இருக்கிற லென்த், அதே 25 மீட்டர் தான். ஆனா ஆப்போசிட் வீட்ல இருக்கிற ஜன்னலை டச் பண்ணும்போது 7 ஃபீட்லயே டச் பண்ணிடுது. சரிங்களா? சரி, இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க, then what is the width of the street? width of the streetனா நமக்கு என்னது, இந்த டோட்டல் லென்த் தான் நமக்கு width of the street. புரியுதுங்களா? இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல
இது ஒரு சைடு இங்க ஒரு சைடு இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடு தெரியும், இந்த சைடு தெரியும், இந்த பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணோம்னா வித் த ஸ்ட்ரீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படினாலே பித்தாகரஸ் தியரம் தான். இது என்னது? 20. இப்போ இது வந்து ஹைபோடென்யூஸ். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைடு ஈக்குவல் டு என்னதுங்க? ஹைபோடென்யூஸ் இல்லையா? அப்போ என்ன பண்றோம்? இங்க x1 ன்னு வெச்சுக்கோங்க, இத வந்து x2 ன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் x1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதாவது என்னன்னா 20 ஸ்கொயர் plus x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். அப்போனா இது வந்து என்னது? x1 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் என்னது? 625 மைனஸ் இந்த 20 ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடலாம். 20 ஸ்கொயர் வந்து 400. இது ஸ்கொயர் பண்ண என்ன ஆகுது? அப்ப x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 மைனஸ் 400 என்ன கிடைக்கும்? 225 கிடைக்குதா? சரிதானே? அப்ப x1 என்ன நமக்கு? 15. x1 என்ன கிடைக்குது நமக்கு? 15. புரியுதானப்பா? சரி, இப்போ இங்க என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இங்க பாருங்க, 25 ஸ்கொயர் இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? x2 ஸ்கொயர் plus 7 ஸ்கொயர் equal to 25 ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x2 ஸ்கொயர் equal to 625 minus 49. 7 ஸ்கொயர் வந்து 49, அந்த பக்கம் போச்சுன்னா minus 49. அப்போ x2 ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 576. அப்போ what is x2? நமக்கு 24. சரியா? இப்போ இங்க 24 கிடைச்சிருக்கு, இங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 15 கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ width of the street என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 15 plus 24 என்னது? அப்போ x1 plus x2 equal to 15 plus 24. ஆன்சர் என்ன? 549 அப்போ 39 feet இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரீட்டோட width என்ன நம்மளுக்கு? 39. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டு क्वेश्चन பார்க்க போறோம். இதுல a ramp for unloading a moving truck has an angle of elevation 30 degree. The top of ramp is 0.9 meter above the ground level. Then the length of the ramp is. சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க. சோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த ட்ரக்ல இருந்து இத நம்ம அன்லோட் பண்ண போறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய கிரவுண்ட் லெவல். இது அன்லோட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு ராம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுதான் ராம்ப். இந்த ட்ரக்ல இருக்கிற மெட்டீரியலை அன்லோட் பண்ண போறாங்க. சோ இது அன்லோட் பண்ணும்போது இந்த ராம்போட டாப் இருக்கு இல்லைங்களா, அது கிரவுண்ட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 0.9 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ராம்போட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then length of the ramp அப்படினா என்னன்னா இதுல இருக்கிற அந்த ஹைபோடென்யூஸ் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரிங்களா? ஹைபோடென்யூஸ் என்ன? ஹைபோடென்யூஸ் தான் ராம்ப் நமக்கு. சரி, இப்போ இந்த டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க ஃப்ரேம் பண்ணுது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். இங்க வந்து பாருங்க, sin theta, theta கொடுத்ததனால இந்த கான்செப்ட் sin theta equal to opposite by hypotenuse அந்த ரூலை யூஸ் பண்ண போறோம். அப்பனா என்ன ஆகுதுன்னா sin 30 degree equal to opposite sideல என்ன இருக்குன்னா 0.9 மீட்டர் by நமக்கு என்ன இருக்குன்னா hypotenuse இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? sin 30 வந்து 1/2 equal to 0.9 மீட்டர் by height. சரி, hypotenuse அப்படியே வச்சுக்கோங்க. hypotenuse தான் நமக்கு தேவை. அப்போ hypotenuse equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 0.9 into 2. hypotenuse இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம், 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். அப்ப 0.9 into 2 வந்து என்ன கிடைக்குது நமக்கு? 1.8 மீட்டர். 1.8 மீட்டர் தான் நமக்கு length of the ramp. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இங்க a silver wire when bent in the form of a square area. ஒரு சில்வர் வயர் எடுத்துக்கிட்டாங்க, அது ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஃபர்ஸ்ட் பெண்ட் பண்றாங்க. ஸ்கொயர் ஷேப்ல பெண்ட் பண்ணும்போது இதோட ஏரியா வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 484 அப்படின்னு சொல்றாங்க. சரி, if the same wire when bent in the form of a circle, இந்த சேம் வயரை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சர்க்கிளா ஃபார்ம் பண்ண போறோம். அப்படின்னா find the diameter. இதுல d என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட லெந்த் என்னன்னு தெரிஞ்சாதான், அந்த வயரோட லெந்த் என்னன்னு தெரிஞ்சாதான் டயாமீட்டர் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும்.
அப்போ நான் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு 484 இல்லையா? 484 என்னது? சைடு ஸ்கொயர் இதுதான் 484. அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் சைடுன்றது என்னவா இருக்கும்? 484 எதோட ஸ்கொயர் நமக்கு 22 into 22 தான் வந்து நம்மளுக்கு என்னது? சைடு ஸ்கொயர். அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் சைடு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்னா 22 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். 22 மீட்டர். இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா லென்த் ஆஃப் த வயர் வேணும். அந்த லென்த் ஆஃப் த வயர் வேணும்னா என்ன பண்ணணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். பெரிமீட்டர்னா என்ன? the length of the wire 4 into side. இது வந்து ஸ்கொயருக்கு ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் வந்து என்னன்னா 4 into side. அப்போ 4 into 22. அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது நமக்கு? 88 மீட்டர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ வயரோட லென்த் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 மீட்டர். சரிங்களா? சரி, இப்போ வயரோட லென்த்தை வச்சுட்டு டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இங்க வந்து என்ன பண்ண போறோம்? பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாம், இல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு. இங்க ஸ்கொயரோட சுற்றளவு, இங்க சர்க்கிளோட சுற்றளவு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை டி அப்படின்னு சொல்லுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டயமீட்டர்ல சொல்லும்போது பை டி. இது என்னது? பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப பைனா வந்து என்ன நம்மளுக்கு 22/7 எடுத்துக்கலாம் இன்டு டயமீட்டர் பை டி பெரிமீட்டர். அங்கதான் நம்ம என்ன பண்றோம்? அங்க ஸ்கொயர்ல என்ன பெரிமீட்டர் இருக்கோ அந்த சேம் லென்த் தான் நம்ம சர்க்கிளா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். அதுதான் கான்செப்ட். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா 88. சரிங்களா? அப்ப இது சிம்பிளைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா 122 22 இங்க வந்து என்ன இருக்கு? 422 88. This implies D equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 into 7 28 மீட்டர். அப்ப diameter of a circle வந்து என்னவா இருக்கும்? 28 மீட்டரா இருக்கும். புரியுதுங்களா? சரியா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Okay, last question. A circle with a diameter 4 cm is inside of the circle of radius 10 cm. So இங்க ரெண்டு சர்க்கிள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் என்ன பண்றேன்னா 10 cm radius அப்படின்னு வச்சிருக்கேன். r equal to 10. இதுல a circle with diameter 4 cm. இப்போ பாருங்க, ஒரு சர்க்கிளுக்கு டயாமீட்டர் வந்து 4 cm அப்படின்னா இது வந்து டயாமீட்டர். அப்படின்னா ரேடியஸ் வந்து r equal to 2 இருக்கணும் இல்லைங்களா? சோ இந்த ஸ்மால் சர்க்கிள் இந்த பெரிய சர்க்கிளுக்குள்ள வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் என்ன பண்றேன்? சர்க்கிளை இங்க போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஸ்மால் சர்க்கிள் இந்த பெரிய சர்க்கிள்ல எங்க வேணாலும் இருக்கலாம். क्वेश्चन என்ன அப்படின்னா the maximum possible distance between இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்கலாம். இப்போ சர்க்கிள் வந்து என்னவா இருக்கலாம்னா இங்க பாருங்க, அந்த ஸ்மால் சர்க்கிள் இப்படியும் இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இப்போ எந்த இடத்துல வேணாலும் ஸ்மால் சர்க்கிளை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். எங்க பிளேஸ் பண்ணாலும் இங்க ஒரு சென்டர் இருக்கும், இங்க ஒரு சென்டர் இருக்கும், இங்க ஒரு சென்டர் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம இதுலயே ரேடியஸ் வந்து இப்போ ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் இல்லையா? இங்க ஒரு 2 யூனிட்ஸ் இருக்கு, இதுலயும் 2 யூனிட்ஸ் இருக்கும், இங்கேயும் 2 யூனிட்ஸ் இருக்கும். எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். क्वेश्चனை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். the maximum possible distance தான் கேக்குறாங்க. சரியா? சோ ஒருவேளை நான் இதையே சென்டரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கேயே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் நான் வரைஞ்சேன் அப்படின்னா ரெண்டு சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0. இது கிளியர் தானே உங்களுக்கு? அப்போ இங்க மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் நம்ம எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதை எங்க பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ இங்க பக்கத்துல எங்க க்ளோஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஸ்மால் டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, இதுல இருந்து வரும்போது டிஸ்டன்ஸ் குறைவா தான் இருக்கும், இங்க வரும்போது குறைவா தான் இருக்கும். இதே நம்ம இந்த எட்ஜ்ல பெரிய சர்க்கிள் இருக்குங்க, இந்த பெரிய சர்க்கிளோட எட்ஜ்ல பிளேஸ் பண்ணாதான் நமக்கான மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போடும்போது நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து r equal to 10 ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எட்ஜ்ல அந்த 2 சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்மால் சர்க்கிளுக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் நமக்கு தேவை. நல்லா புரியுதுங்களா? நமக்கு என்ன தேவைன்னா இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் ஸ்மால் சர்க்கிளோட சென்டர், இது வந்து பெரிய சர்க்கிளோட சென்டர். இப்போ ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்
என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேடியஸ் வந்து என்னது நம்மளுக்கு 10. அதுல டோட்டல் ரேடியஸ் 10. ஸ்மால் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு 2 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா சர்க்கிள் வந்து இங்க நல்லா பார்த்துங்க, கவனிச்சிங்க, இங்கேயும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு தேவை என்னன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அதனால தான் ஸ்மால் சர்க்கிளை இந்த எட்ஜில் நம்ம பிளேஸ் பண்றோம். அப்பதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இது என்னதான் கொஸ்டின் ரொம்ப பார்த்த உடனே வித்தின் a செகண்ட்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்னது பிக் சர்க்கிளுடைய ரேடியஸ் மைனஸ் ஸ்மால் சர்க்கிளுடைய ரேடியஸ் பண்ணும்போது we can get the என்னது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அதுதான் 10 minus 8 equal to 10 minus 2 equal to 8 சென்டிமீட்டர். சரிங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேக்ஸ் தெரியல அப்படின்னா நல்லா சொல்லி கொடுங்க, உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுங்க, உங்களுக்கு நல்லா வந்து மேக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.